இப்போ உங்களுக்கு பிராரப்தங்கிற கான்செப்டே உள்ளே கொண்டு வராங்க. இல்லாட்டி பிராரப்தங்கிறதே இல்லை. உங்களுக்கு இது கர்மாவே இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் பிராரப்தம் என்ன, சஞ்சிதம்னா, ஆகாமியம் என்ன, எல்லாமே அவர் இப்போ ரமணர் சொல்கிறது போல் ஒரு மனைவி இது புருஷன் இருந்தால் அவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்தாக்கா 2 பொண்டாட்டி மட்டும் தாலியாக இருப்பாங்க, இன்னும் ஒருத்தி வச்சுக்கிட்டே இருப்பாளா அப்படின்ட்டு கேட்பார். அதாவது பிராரப்தம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவர் கேட்பார். 2 சஞ்சிதம் ஆகாமியம்னா ஞானம் வந்தால் போயிடும், பிராரப்தம் மட்டும் இருக்கும், விதேக முக்தி அடைகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொன்னது போல் சாஸ்திரம் ஏன் சொல்லுதுன்னா, நீ இன்னும் அஞ்ஞானியாக இருக்கிறதுனால உனக்காக சொல்லுது, கருணையோட நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உன் கூடயே வருது. ஆமாப்பா நீ இப்போ நீ சொல்கிறது சரிதான்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றுறதுக்காக சொல்லுது. அதனால் பிராரப்தம். அப்போது நீங்கள் இப்போ இன்னும் இந்த அவரை பொறுத்த வரைக்கும் ஞானத்தில் தான் இருக்கிறாரு. ஞானத்தில் இருக்கும்போது இந்த விவகாரங்கள் நடக்குதுன்னு சொன்னாக்கா எதுக்காக நடக்க முடியும்? அவருக்கு இதனால் இந்த விவகாரத்தினால் இப்போ எந்த பலனை அனுபவிக்க போகிறதில்லை, அந்த அளவுக்கு ஞானம் வந்தாச்சு. ஆனால் விவகாரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. விவகாரத்தினால இன்பமோ துன்பமோ அவர் அடையலை. அந்த மாதிரி அவர் விவகாரம் பண்ணான்னு சொன்னால் இந்த உடல்னுட்டு ஒன்று எப்போ உருவாக்கி இருக்கோ அந்த உடல் விழற வரைக்கும் அதுக்கு கர்மா இருக்கும். அந்த கர்மாவை செயல்படுத்துறதுக்காக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அதனால் தொடர்பு இல்லை, அதனால் பலனும் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இப்போ நமக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. சாமி, ஒரு நடிகர் நாடகம் தான் நடிகர்னு வாரம் நடிச்சுட்டு தான் வரும் அதே நாடகத்தை. அவன் இதை நாடகம் வச்சுன்னு சொல்லி அவன் நிறுத்தல, அவன் நாடகம் நடிச்சுருந்தான், அவனுக்கு நல்லா தெரியும் நாடகம்னு தெரியும், ஆனால் வாரம் அதுக்கு அரங்கத்துக்கு போகிறான் நடிச்சுட்டு தான் அப்படி இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறது போல் ஞானம்ங்கிறது வந்துட்டுன்னு சொன்னாக்கா போகாது. போகாமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு தடைகள் இல்லாமல் இருக்கணும். ஞானம் வந்த பிறகு ஞானம் போகிறதுக்கு வாய்ப்பு இப்போயே தான் போகிறதுக்கு வந்தது. அது எங்கேருந்து வந்தது? வரவே இல்லை. இருக்கிறது தான் வெளிப்படுது தவிர புதுசாக நீங்கள் சம்பாதிக்கலை. ஞானங்கிறது உங்களோடையே எப்போதுமே இருக்கிறது தான். அது அஞ்ஞானத்தினால மூடி மறைச்சிருக்கு. ஏன் அஞ்ஞானம் வந்ததுன்னுட்டு கேள்வி கேட்க முடியாது. ஏன் அஞ்ஞானம் வந்ததுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. இருக்குன்னு சொல்கிறதுனால அது அஞ்ஞானம்னு நம்ம சொல்கிறோமே தவிர உனக்கு ஞானம் வந்த பிறகு நீ கேட்கக்கூடிய ஞானத்துக்கு முன்னாடி அஞ்ஞானம் ஒன்று இருந்தது, இது இப்போ 100 வருஷமாக இருந்தது, இப்போ தான் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஞான நிலையில் இருக்க அனுபவத்தில் இருக்கும்போது அங்கே உனக்கு வாயும் இல்லை, கையும் இல்லை, பேச்சும் இல்லை, சிந்தனையும் கிடையாது, கடந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலங்கிறதும் தனியாக கிடையாது. அப்போ அந்த கேள்வியே வராது. ஏன் அஞ்ஞானம் ஏன் வந்ததுன்ட்டு யார் கேட்பா? கேட்குறதுக்கு இங்கே யார் இருக்கா? இங்கே யாருமே இல்லை. அதனால் இப்போ நம்ம அஞ்ஞான திசையில் இருக்கிறோம். இப்போ விவகாரம் பண்ணும்போது இந்த விசாரணை பண்ணும்போது அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னாக்கா இதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். ஏன் காரணம்னு சொன்னால் அஞ்ஞானம்னுட்டு தான் இப்போ சொல்ல முடியும் நம்மால். வேறு காரணமே இல்லை. ஞானம் காரணம்னு சொல்ல முடியாது. ஞானம் காரணம் அடிபடு ஞான நாமரூப பெய்கள் ஆனது எப்படி, அழிந்தது எப்படி என்று ஆய்வுதல் பலன் இன்றைய மான மைந்தனே, தீர்க்க சொப்பன சகம் வந்ததும் தெரியாமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூரணமாய் இருப்பாயே. இந்த சிந்தனையே முடிஞ்சு போச்சுக்காத. கேள்விக்கு பதில் சொல்லும் போது இதுதான் இந்த பாண்டவரோட எக்ஸாம்பிள். அதனால் அந்த நிலையில் இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் அவன் அனுபவ நிலையிலேயே இல்லை. நீங்களே கேள்வி கேட்க மாட்டீங்க. எது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்குறோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஞானம் ஸ்திரப்படலை. நமக்கு அறிவுபூர்வம் பரோட்சமாக இந்த ஞானம் நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் அது நமக்கு கை கொடுக்கணும்னா அபரோட்சம் மாறும். அதாவது அதுவாகவே நம்ம மாறணும். அதுவாகவே மாறுறதுக்கு முடியாத அளவுக்கு இன்னும் இந்த விசாரணை பூர்ணமாகலை. அறிவுபூர்வமாக மட்டும் தெரியுது. அதுவாகவே மாறுறதுக்கு தடைகள் இருக்குது. நம்ம பண்ண நான் ஒரு தனித்த ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்தோட கண்டத்துவ புத்தியோட எனக்கு சுக துக்கங்களுக்கு நான் செயல் செய்து தான் நான் அனுபவிக்கணும், நான் இதை அடையணும். நான் செயல் செய்கிறதுக்கு ஆதாரமாக புற உலகம் இருக்கிறது, புற உலகத்தில் பொருட்கள் இருக்கின்றன, அது உண்மை அப்படிங்கிற ஞானத்தோடு தானே, அந்த அறிவோடு தானே இவ்வளோ செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த செயல் நீ விசாரணையினால் அந்த மாதிரி உலகம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட உனக்கு வாசனை வடிவில் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு உனக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கு.
அதுக்கு என்ன பண்ணுறோம்னா திருப்பி விசாரணை தான் பண்ணணும். விடாமல் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவிச்சார கிருதோபந்தோ விசாரான் மோக்ஷ பவதி. விசாரம் பண்ணால் தான் இது போகும், விசாரம் பண்ணாமல் இது போகாது. பாக்கி நீங்கள் பக்தியினால் போகுது, அது பக்தியினால் போகுதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உள்ளத்தில் தூய்மையை கொடுக்கும், ஞானத்துக்கு வர்றதுக்கு கொடுக்குமே தவிர நேரடியாக பக்தி கொடுக்காது. ஏன்னா நேரடியாக பக்தியும் வந்து அந்த இறைவனையே உனக்கு வெளியில் தானே பார்க்குற. நீ கல்லாக பார்த்தாலும் சரி, மண்ணாக பார்த்தாலும் சரி, வேறு அவதாரங்களாக பார்த்தாலும் சரி, எல்லாத்தையும் உனக்கு வெளியாக தான் பார்க்குற. அதுவும் அறியாமை தான். அதனால் பக்தியிலையும் அறியாமை தான் இருக்குது. ஆனால் இந்த பக்தி என்ன பண்ணுதுன்னு பாக்கி அறியாமைக்கு இந்த அறியாமைக்கு என்ன இதுன்னு சொன்னால், இங்கே நான்கிற அகம்பாவத்தை விட்டுட்டு என்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குதுங்கிற உணர்வோடு நீ அதை அந்த பக்தியை பண்ணிக்கிட்டே வர என்ன ஆகுதுன்னா, இந்த அது அகங்காரத்தை பிடிப்பு உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டே இருக்கு. அனுபவத்தில் ஞானத்தை அறிய முடியும். அனுபவத்தில் ஞானத்தை உணர முடியும். ஞானத்தை உணர முடியுமா? அப்படி உணர்றது தான் ஞானம். உணர்றதுக்கு நீ உணர முடியுமான்னு தெரியல. நீங்கள் மனுஷங்கிறத நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? எப்போயே உணர்றீங்க. அதுதான் அந்த உணர்வை வந்து அறிவுபூர்வமாக வந்து இதெல்லாம் இல்லை, நான் இது வரைக்கும் இதோட சேர்த்து என்ன நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் இதெல்லாம் பொய் அப்படின்னு அதெல்லாம் நீக்கிட்டு எஞ்சிய பொருளாக உங்களை நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ இதெல்லாம் தான் உங்களை வந்து கர்த்தாவாகவும் போக்தாகவும் எது வச்சுக்கிட்டு இருக்குன்னா, நான் இந்த ஜீவன், இந்த உடம்பு, இந்த மனசு அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள். இந்த எண்ணம் தான் இந்த உடம்பு ஜடம், அது ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் இந்த உடம்பை நான்னுட்டு நீங்கள் நினச்சிங்க. அப்போ இந்த நானோட உண்மையான நான் எதுலேயுமே கலவாக சுகசுரூபமாகவே இருக்கக்கூடிய நான் ஒரு புறம் இருக்க, மித்தியாகி இன்னொரு நான் அதோட கலந்துட்டு. இப்போ இந்த ரெண்டும் உள்ள கலவையை சேர்த்து நீங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த கலவையில் இருந்துட்டு இதை பிரித்து எடுத்துடணும். பொய்யை அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, மாறிக்கிட்டே இருக்கிறது, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய, இதுதான் சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நானில் ஒரு பகுதியாகிய இருக்கக்கூடிய உங்கள் அந்தக்கரணம், உங்கள் தேகம், இதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா, நீக்கிட்டு உணர்வு மட்டுமா நிற்கணும். நீங்கள் அப்படி நின்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துக்கம் இல்லை. அதைத்தான் நீ அப்படி நீக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. நம்ம புதுசாக அடைய வேண்டிய வேலை இல்லை. ஆன்ம ஞானம்ங்கிறது வந்து அடையப்படுதுன்னு சொல்கிறது ஒரு உபசாந்தியான வார்த்தையாக சொல்கிறோமே தவிர அது இருக்கக்கூடியதே தான். அதை வந்து தடை செய்யக்கூடிய வந்து உலக விவகாரமான அந்த ஞானத்தை வந்து அதுலேருந்து நீங்கள் நீக்கணும். எது வரைக்கும் நம்ம வந்து உலகத்தில் இந்த மாதிரி நம்ம பொருள்களில் வந்து மாற்றணும், கர்மாக்கள் செய்யணும், பிராயச்சித்த கர்மாக்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுகிற வரைக்கும் நம்ம மாற மாட்டோம். உலக பொருள்களை தான் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில் ஒரு மாற்றம் நம்மகிட்டேருந்து வரணுங்கிற நினைப்பே நமக்கு இருக்காது. அதாவது நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அடுத்தவங்க தான் காரணமாகும் போது அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நம்ம பிராயச்சித்த கர்மாவையும் விகித கர்மாக்களையும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய முயற்சி எல்லாம் என்ன இருக்கும்னு சொன்னால், வெளி சூழ்நிலையை மாற்றுறது, வெளி மனிதர்களை மாற்றுறது. என்னுடைய கஷ்டத்துக்கு வந்து என்னுடைய நண்பன் தான் காரணம், எங்கள் அப்பா தான் காரணம், என்னுடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவளை எப்படி திருத்துறது, அவர்கிட்ட எப்படி புத்தி சொல்கிறது அப்படிங்கிறதான் நம்ம புத்தி போகுமே தவிர நம்ம பற்றி சிந்தனையே வராது. நம்ம அப்படியே தான் இருப்போம். கொஞ்சம் கூட நம்ம மாற மாட்டோம். அதனால் நம்ம மாறினா தான், ஏன்னா சுகமாக துக்கமாங்கிறத வந்து அதுக்கு நேரடியாக சுகத்தை கொடுக்கக்கூடியதோ துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. சுக துக்கங்கிறது யாருக்குன்னு சொன்னாக்கா உன்னுடைய மனசுக்கு தான் சுகம் துக்கம். அப்போ உன்னுடைய மனசு அதை சுகம்னு நினச்சா சுகம், துக்கம்னு நினச்சா துக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப தீவிரமாக காதலித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். அப்போ அவனுக்கு என்ன, அது வரைக்கும் அந்த பொண்ணு தான் வந்து இவனுக்கு சுகத்துக்கு ஏதுவாக இருக்க போகிறா அப்படிங்கிற எண்ணத்தோடு இவனை நினைக்கிறான்.
அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி இப்போ இன்னொரு மனிதன் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இவனுக்கு தான் அந்த பொண்ணு மேலே நாட்டம். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த பொண்ணை பற்றி அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு தான் அந்த பொண்ணு மேலே நாட்டம். அந்த பொண்ணை பற்றி இவன் என்ன நினைக்கிறான், இந்த பொண்ணு இருந்தால் தான் எனக்கு சுகம் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். கல்யாணம் ஆகுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவள் ஏதோ ஒன்று அவளை பற்றி வேறு ஒரு செய்தி ஏதோ ஒன்று தெரிய வருது. இவனுடைய கருத்துக்கும் அதுக்கும் மாறுபட்ட ஒரு செய்தி வருது. அந்த நிமிஷமே அவனை வெறுக்க ஆரம்பிச்சான். இப்போ எங்கே இருந்தது சுகம் வந்து துக்கம்? இந்த பொண்ணுக்கிட்டே இருந்தது, பொண்ணுக்கிட்டே இல்லை. இந்த பொண்ணு இப்படின்னுட்டு இவனா நினச்சான், இந்த பொண்ணு இப்படி 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 இருக்கிறாளேன்னுட்டு இப்போ மறுபடியும் அவனே நினைக்கிறான். அதனால் இவனுடைய எண்ணம் தான் காரணமே தவிர அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. அதே போல் நீங்கள் உலகத்தை எது ஆராய்ஞ்சாலும் உங்கள் துக்கத்துக்கும் சுகத்துக்கும் காரணம் வெளியில் இல்லவே இல்லை, யாரும் இல்லை, யாராலும் இருக்கவும் முடியாது. அன்லெஸ் யூ பெர்மிட் யூ கான்ட் சஃபர். உனக்கு வந்து துக்கத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கலைன்னு சொன்னாக்கா துக்கங்கிறது வரவே வராது. துக்கத்தையும் நம்ம சுகமாக்க முடியுமா சாமி? துக்கமே இல்லைங்கிறாரு. இல்லை சொல்றதுக்கு துக்கத்தையும் சுகமாக்க முடியுமா? அதுதான் துக்கமே இல்லைன்னா சுகமாயிடுது. சாமி போய் கேட்கும்போது என்ன சொன்னார் சாமி? துக்கமாக கேட்டார். இதுக்கு அப்புறம் போய் சொல்கிறேன். துக்கம் தான் சுகம். சொல்லப்போ சொல்கிறேன். இது பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து வேதம் வந்து நிந்திக்காது. வேதத்தில் பூர்வபாகம் வந்து இவங்களை நிந்திக்காது, வேதாந்தம் தான் நிந்திக்கும். வேதம் என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்கள தர்மப்படி நீங்கள் சரி செய்கிறதுக்காக உள்ள ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கும். அதுக்கு தான் தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கிறது. ஞானிக்கு தர்மசாஸ்திரம் கிடையாது. ஞானிக்கு வந்த பிறகு, ஞான நிலைக்கு வந்த பிறகு அவனுக்கு கர்மாவே இல்லை. கர்மா செய்கிறதுக்கு தான் தர்மமாகும். எந்த ஒரு காரியத்தை எப்படி முறையாக செய்கிறது, பிறருக்கு தீங்கு இல்லாமல் செய்கிறது, தன்னை உயர்த்தி கொள்வதற்கு பயன்படும் வழியில் செய்கிறது, அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரத்தில். விகித கர்மாக்கள், நிஷேத கர்மாக்கள் இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யி, இதெல்லாம் செய்கிறது இப்படி செய்யி அப்படின்ட்டுலாம் சொல்லுதுன்னு சொன்னால், அப்போ செய்யன்னுட்டு சொல்லுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ கர்மாக்கள் செய்கிறவனை உலகத்தில் வந்து சுகம் வந்து எனக்கு வெளியில் தான் இருக்குது, என்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம் வெளியில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற அஞ்ஞானிக்கு தான் வந்து அந்த வேதம். ஞானிக்கு அந்த வேதம் இல்லை. அவதான் அந்த என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி நீ நினைக்கிற வரைக்கும் நீ செய்ய கர்மாக்கள் செய். என்ன கர்மாக்கள் செய்ய போகிற? நீ பிராயச்சித்த கர்மா செய்ய போகிற, விகித கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் செய்ய போகிற. இதெல்லாம் செஞ்சு எனக்கு புத்திரம் வேணும்னா புத்திரகாமேஷ் பண்ண போகிற, மழை வேணும்னாக்கா அதுக்கு ஒரு யாகத்தை செய்ய போகிற. இதெல்லாம் நீ முறையாக செய்யன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கும். ஆனால் வேதாந்தம் வந்து இவனை மடையன்னு தான் சொல்லும். இவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புற உலகத்தில் இருந்து எனக்கு சுகதுக்கம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவனை வேதாந்தம்னா வந்து மடையன் அப்படின்ட்டு கூப்பிடும். இப்போ முதல்ல எல்லாத்துக்கும் காரணம் நாம் தான், நம்முடைய மனசு தான் காரணம் அப்படின்னு எப்போ நம்ம நினைக்கமோ, மனமேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷியோ, மனமேவ மனுஷானாம் காரணம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, பந்தம்னாக்கா துக்கம், மோட்சம்னு சொன்னாக்கா இன்பம், விடுபடுதல். சுக துக்கங்களுக்கு பந்தப்படுறதுக்கும் அதிலிருந்து விடுபடணுன்ட்டு முயற்சி செய்து விடுபட்டு ஆனந்த நிலையில் இருக்கிறதுக்கும் காரணம் என்னம்னா மனசு தான் காரணம். என்ன மனசு காரணம்? எப்படி காரணம்? மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த முக்தியோ பந்தா விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். விஷயாசக்தம்னா விஷயங்களை பற்றி கொண்டிருப்பது. மனசு வந்து இந்த பொருள்கள் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பொருள் மேலே பற்று வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுதான் பந்தம். பொருள்கள்னால் பொருளாகட்டும், மனிதர்களாகட்டும், உறவாகட்டும், உடைமைகளாகட்டும், எதுவுமே தனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்ட்டு நினச்சி அது மேலே வச்சுக்கிட்டு. முக்தினா நிர்விஷயம் ஸ்மிருதம். மனசில் எந்த விஷயமான விஷயங்களே இல்லை, சுத்தமாக தொடச்சாச்சு. அங்கே பொருள்களுக்கு அங்கே வேலையே இல்லை. இதுதான் ரொம்ப அருமையாக அருணகிரிநாதர் சொன்னார்,
செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்தலனே. சும்மா இரு சொல்லற அப்படின்ட்டு உபதேசமே அவருக்கு அதான். சும்மா இரு. எல்லா ஞானத்துக்கும் உங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னாக்கா சும்மா இரு, இதுதான் முடிஞ்சு போச்சுக்காரு. இதை புரிஞ்சவங்களுக்கு வேறு உபதேசமே வேண்டியதில்லை. சும்மா இருன்னு சொன்னால் அதோடு சொன்னார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்த இதில் என்ன சேர்த்துக்கிட்டாரு, சொல்லற அப்படின்னாரு. ஒரு சொல் எதுக்கு வெளியில் வருதுன்னாக்கா, வார்த்தை எப்போ வெளியில் வரும்னு சொன்னால் ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு. செய்தியை சொல்கிறதுக்குன்னு சொன்னாக்கா எதையாவது ஒரு பொருள் இருக்கணும், இருந்தால் தான் அதை சொல்லணும். பொருள் கண்ணுக்கு தெரியணும். வெறும் ஆன்மாவாக இருக்கும்போது அதுக்கு வாய் கிடையாது, ஆன்மாவுக்கு கண் கிடையாது, மூக்கு கிடையாது, காது கிடையாதுன்றலாம் வேதம் சொல்லுது. ஏன்னாக்கா அங்கே அது செயல்படுறதுக்கு துவைதம் இருக்கணும், இன்னொரு பொருள் இருக்கணும். நான் ஏதாவது பேசுகிறோம்னா எதை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு அந்நியமாக ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ உனக்கு அந்நியமாகவே ஒதுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எதை பற்றி பேச போகிறேன்? பேசுகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, வாயே திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சும்மா இருன்னாரு. இந்த சும்மா இருங்கிற சொல்றது தான் தாய்மானவர் உருக்கி சொல்கிறார். அவன் ஐயா உனைப்போல் மெய்யாக ஒரு சொல் சொல்லியவர் யாருங்கிறார். இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருமே சொன்னதில்லைப்பா, இதை விட வேறு என்ன வார்த்தை இருக்குங்கிறார். அந்த கரணம் மடங்க துறப்பதுவே எந்த துறைவனும் நன்று இருந்தாய் பராபரமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த அந்த கரணம் அந்த கரணம்னா மனசு செயல்படணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஏதாவது தனக்கு அந்நியமாக பொருள் இருந்தால் தான் அதை பற்றி பேசும், அதை பற்றி சிந்திக்கும். அப்போ அந்த பொருளையே நீக்கியாச்சுன்னு சொன்னாக்கா மனமும் அதோடு சேர்ந்தே போடும். மனமும் போச்சுன்னு சொன்னாக்கா இங்கே எஞ்சி நிற்கிறது சைதன்யம் ஒன்று மட்டும்தான். அந்த அதுதான் நேரடி அனுபவம். அது சும்மா இருக்கும்போது தான் அனுபவிக்க முடியும். எந்த செயல் செஞ்சாலும் செயல் செய்கிறதுக்கு எங்கே இருந்தாவது பொருள் வந்துடும், இடைஞ்சல் வந்துடும். ஆகவே இந்த பொருள் இல்லைன்னு நீக்கி பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானாப்பிறப்புன்னார் வள்ளுவர். இதெல்லாம் பொருளே இல்லையே. பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு அர்த்தமே இல்லாதது, ஒன்றுக்கும் இல்லை உதவாத குப்பை. இதுக்கு போய் இதை போய் பொருள்படுத்தினீன்னா இதுக்கு வேல்யூ இருக்குன்னுட்டு நீ இது வரைக்கும் நினைக்கிறியோ அதுதான் மருள்கிறார், அதுதான் அஞ்ஞானங்கிறார். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். அது வரைக்கும் உனக்கு விமோசனம் கிடையாதுங்கிறார். அப்போது நமக்கு நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்முடைய சுக துக்கங்களுக்கு காரணம் வெளியில் இருக்குங்கிற கருத்து எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் நமக்கு சுகதுக்கங்கிறது வராது. அப்போ நமக்கு அந்நியமாகவே பொருள் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிற வரைக்கும் அப்போ தான் அந்த மனமானது இந்த குழப்பத்திலேருந்து நீங்கி உள்ளே ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம நினைக்கிறோம், சரி இவ்வளோ காலம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது தப்பு, நான் தான் காரணம் இதுக்கு அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நிலை வரும்போது நீங்கள் ஆன்மீக பயிற்சிக்கு வந்துட்டீங்க, ஆன்மாவை பற்றி அறியக்கூடியதுக்கு வந்துட்டீங்க. முழுமையாக நீங்கள் ஆன்மாவை அறியலை. ஏன்னா என்னுடைய கஷ்டத்துக்கு நான் காரணம் அப்படின்னா இன்னும் காரணத்தை நீ தேடிட்டு இருக்கேன். காரணம் எதுக்கு தேடுற? ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னுட்டு இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குது. கஷ்டங்கிறதே இல்லைங்கிறது போக அதுதான் உண்மை நிலையாக இருக்க, கஷ்டம் இருக்குங்கிற எண்ணம் உனக்கு இருக்குது. அதுக்கு ஒரு காரணத்தை தேடுற. அதுக்கு ஒரு காரணம் என்னுடைய மனசு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ என்னென்னா நீ முழுமை அடையலை. நீ பரிபூர்ண ஆத்மாவாக மாறும்போது என்ன சொல்ல போகிற, அங்கே எனக்கு அந்நியமாக பொருளே இல்லைங்க போகிற. நீ பரிபூர்ணமாக ஆன்மாவாக உன்னை நிறைவாக நீ உணரும் பொழுது அங்கே உலகமே இல்லை. அங்கே எங்கே முழிச்சு பார்த்தாலும், முழிச்சு பார்க்குறேன்னா கண்ணால் முழிச்சு பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுவேன். ஒரு பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுக்கு அந்நியமாக நினைக்கக்கூடியது எதுவுமே இல்லை. எது இருந்தாலும் இதுக்குள்ளேயே லயமாயிட்டுது, இதுக்குள்ளேயே எல்லாம் இருக்கும்போது அதுக்கு அந்நியமாக அது எதையுமே அப்படி நினைக்கிறதே பாவம். அந்த பாவம் தான் நமக்கு கஷ்டங்களுக்கு காரணம். அப்போ வரும்போது தான் நான் வந்துடும். அப்போ அந்த பூர்ண வஸ்துவாக நம்ம இப்போ உணர்ந்த பொழுது துக்கங்கிறதே இல்லை. துக்கம் இல்லைங்கும்போது அதுக்கு காரணத்தையே நம்ம தேட போகிறது. ஆகவே உண்மையாகவே ஆன்மீகம்னுட்டு சொன்னோம்னு சொன்னாக்கா
நம்முடைய பூர்ணத்தை உணர்ந்து இருக்கிறது தான் நம்முடைய ஆன்மாவை சகல ஜீவர்களுக்கும் அதுதான் ஆன்மா. அப்படிங்கும்போது நாம் தான் எல்லாமாக இருக்கிறோம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, எல்லா உயிர்களையும் தன்னுள்ளும் எல்லா உயிர்களிலும் தன்னையும் எவன் பார்க்கிறானோ அவன் தான் பார்க்கிறான். இறைவன் என்ன சொல்றார்? அகம் ஆத்மா குடாகையில் சர்வபூதாதயஸ்தித, எல்லா உயிர்களையும் நான் தான் இருக்கேங்கிறாரு. இப்போ எல்லா உயிர்களையும் நான் தான் இருக்கேன்னா ஒரு ஆள் தானே இருக்கேங்கிறாரு. அப்போ எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே. இதை உணர்வது தான், இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவை தான் நான் உணர்வது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக உணர்வு இல்லாமல் நீங்கள் வேறு எதையெல்லாம் சுற்றி செஞ்சாலும் அது ஆன்மீகத்தில் கொண்டு போய் சேர்க்காது. அதனால் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆன்ம நிலை பரிபூர்ண ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலையில் சுகங்கிறது கிடையாது, துக்கங்கிறது கிடையாது. அதுக்கு காரணத்தை தேட போகிறது இல்லை. காரணம் தேடாததுனால அதுக்கு புற உலகம் கிடையாது, அக உலகம் கிடையாது, நீ நான்கிற பேதம் கிடையாது, நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. நன்று தீவு என்றால் என்றால் சாட்சி நடுவான சீவன் முக்தங்கிறது போல் அந்த மாதிரி ஒரு நிலையில் பூர்ண ஆன்மா